வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நெப்போலியன் ஹில்லுடைய த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக சீரீஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதி 8வது பாகம், லெசன் 8, செல்ஃப் டிசிப்ளின். நண்பர்களே, இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய ஒரு இலக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு, இந்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இலக்கை மனசில் இப்போ நினச்சிக்கோங்க. இப்போ கேள்வி, ஆர் யூ கமிட்டட் டு தட் கோல்? அந்த இலக்குக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அந்த இலக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த இலக்குக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அப்படி உண்மையாகவே நீங்கள் அர்ப்பணிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பெரும்பாலான நபர்களுக்கு இலக்குகள் இருக்குது, பெரிய பெரிய இலக்குகள் கூட இருக்குது. ஆனால் அந்த இலக்குக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறது கிடையாது. ஒரு இலக்கை அடையிறதுக்கு அல்லது பொதுவாக வெற்றி அடையிறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான அடிப்படையான பேசிக்கான நம்பர் 1 தகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் கமிட் ஆக முடியும். அந்த இலக்குக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியும். அந்த இலக்குக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பீங்க, பாதியில் விட்டுருவீங்க. உங்களுக்கு பெரிய பெரிய இலக்குகள் இருக்கும், ஆனால் அந்த இலக்குக்கான எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீங்க. நண்பர்களே, இந்த பகுதியின் மூலமாக சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இதை சார்ந்த ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஆல் அபவுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இலக்கு அப்படிங்கிறது உங்களுடைய உடம்போட எடை குறைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப உடல் பருமனான ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. சில உணவுகளை சாப்பிடணும், சில உணவுகளை தவிர்க்கணும். சில பயிற்சிகளை செய்யணும், சில செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. அப்போது ஒரு இலக்கை, அதாவது இந்த உடம்போட எடையை குறைக்கணும், இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இலக்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். சில விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது. சில விஷயங்களை நீங்கள் பிரேக்கப் பண்ணணும். சில விஷயங்களை நீங்கள் விடவே கூடாது. விடாப்புடியாக அதை செஞ்சு முடிக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் அதை செய்யணும். அது சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, தள்ளி போடுற குணமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நமக்கு சரியான ஒரு மூடு இல்லைனாலும் சரி, சரியான சந்தர்ப்பம் அமையலை அப்படின்னாலும் சரி, செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செய்யணும், செய்யக்கூடாத விஷயத்த செய்யக்கூடாது. இரண்டாவது, ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் அவாய்ட் டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ். நம்முடைய இலக்கை அடையிறதுக்கான பயணத்தை நாம் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்ம பாதியிலேயே வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால திசை திரும்பி இருப்போம். அதற்கு காரணம் ஒரு டெஸ்ட்ரக்டிவ் எமோஷனாக, ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் ஒரு வழியில் போயிட்டுருப்போம், திடீர்னு இன்னொருத்தங்களை பார்க்கும்போது, அடைச்சா இவங்க இந்த குறுக்கு வழியில் போய் இவங்க முன்னேறிட்டாங்களே, அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பின்பற்றி இவங்க மேலே வந்துட்டாங்க, நாம் இன்னும் கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக நாம் அவங்கள மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அல்லது ஒரு சில நேரத்தில் அந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணமோ, வெறுப்போ, அல்லது மனக்கசப்போ, அல்லது முக்கியமாக இந்த விரக்தி, நான் அச்சீவ் பண்ணலையே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நான் எவ்வளவோ போராடுறேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிற அந்த விரக்தியின் காரணமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தொடங்கின அந்த செயலை பாதியிலேயே விட்டுருவாங்க, அல்லது ட்ராக் மாறி வேற ஒரு வழியில், வேற ஒரு தடத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நண்பர்களே, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எது வழியோ அந்த வழியில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். நீங்கள் போகிற பாதையில் பயமோ, போராட்டமோ, கவலைகளோ, வருத்தமோ, விரக்தியோ, பொறாமையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவான எமோஷன் உங்களுக்குள்ளே வரும்போது அதை தூக்கி ஓரம் வச்சிருங்க. அந்த விஷயம் உங்களுடைய இலக்கிலிருந்து உங்களை வழி மாறி நடக்க செய்துவிடும். மூன்றாவது, செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ். பொறுமையாக இருப்பது இந்த சுய கட்டுப்பாட்டுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். நம்ம ஒரு ஃபைனான்ஷியல் கோல் வச்சுருப்போம். நான் இவ்வளோ பணத்தை சேமிக்க போகிறேன், இந்த கட்டத்துக்கு அப்புறம் சேமித்த பணத்தை நான் முதலீடு பண்ண போகிறேன், அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் அந்த பணத்தை சரியான முறையில் செலவிட போகிறேன் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருப்போம். அந்த இலக்கின்படியே நம்ம கொஞ்சம் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு இவ்வளோ பணம் சேர்ந்துருச்சு, வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும், அல்ல வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் ஆகும், நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் ஏற்படும். ஆனால் நம்ம அங்கே பொறுமையாக இருக்கணும்.
எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் அதை அடைவதற்குன்னு ஒரு டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். நான் ஒரு இலக்கை அடையிறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுக்குது அப்படின்னா, அதே இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி டைம் எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதற்கான சிச்சுவேஷன், அதற்கான தகுதிகள், அதற்கான சரௌண்டிங், அதற்கான நெட்வொர்க், இது எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறது நிச்சயமாக கட்டாயமாக எடுக்கும். அப்போ அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சுய கட்டுப்பாடு தான். ஏன்னா இன்னைக்கு பொறுமை இழக்க செய்யக்கூடிய எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் நம்ம சுற்றியே இருக்குது, நம்ம கூடவே இருக்கலாம். அத்தனை ஃபேக்டர்ஸையும் தாண்டி பொறுமையாக இருந்து ஜெயிப்பது உங்களுடைய கடமை. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய இலக்கில் வெற்றி அடையணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க. நெகட்டிவான எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாதீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சுய ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாட்டோடு வாழுங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.